யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் நலம் விரும்பி ஆஸ்ட்ரோ ராஜகுமாரியின் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம ஹனுமனுக்கு ஏன் செந்தூரம் கவசம் நம்ம பூசுகிறோம், நம்ம ஏன் செந்தூரம் தடவிக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ராமர் ராவணனெல்லாம் அழிச்சிட்டு திரும்பி சீதையோடு பட்டாபிஷேக விழா நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போ ராமர் எல்லாருக்கும் பொன் பொருள் எல்லாம் கொடுக்குறாங்க, ராமருக்கும் எல்லோரும் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ஒவ்வொரு பொருளை. அப்போ ஹனுமன் ராமர் பட்டாபிஷேகத்துக்கு தாங்கிட்ட ஒன்றும் இல்லையே, கொடுக்கறதுக்கு இல்லைன்னு லேசாக மன வருத்தங்கள் ஏற்படுறது. அதே சமயம் அப்போ சீதாதேவியை கடந்து போகிறாங்க ஆஞ்சநேயரை. அப்போ ஆஞ்சநேயர் கேட்குறாரு, ஏன் நீங்கள் செந்தூரம் இப்படி நெற்றியில் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு. அப்போ சீதாதேவி சொல்கிறாங்க, நான் ராமரின் பேர் வச்சிருக்கிற காதலும் அன்பு மரியாதை இதன் காரணமாக நான் இதை செந்தூரத்தை அவர் நினைவாக நான் வைத்துக்கொள்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆஞ்சநேயருக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஏன்னா ராமருக்கு என்ன கொடுக்கறது அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டு இருந்தார். ராவனை பற்றி தான் 24 மணி நேரமும் அவருடைய உயிர் மூச்சாக சிந்தனையாக இருக்கும். எல்லாரும் நிறைய பொன் பொருள் எல்லாம் கொடுக்குறாங்க, நம்மளால் ஒன்றும் கொடுக்க முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்த அந்த ஹனுமனுக்கு சீதா சொன்னது, சீதா பிராட்டியினுடைய அந்த சொல் அவருக்கு ரொம்ப சந்தோஷத்தை ரொம்ப கொடுத்தது. உடனே தன்னுடைய உடம்பு ஃபுல்லாக செந்தூரத்தை தடவிக்கிட்டு அவர் அந்த பட்டாபிஷேகம் நடந்த அந்த அரண்மனைக்குள்ளே போகிறாரு. எல்லாரும் பார்த்து சிரிக்கிறாங்க. ஏன்னா உடம்பு ஃபுல்லாக ஒரு செந்தூரத்தை பூசிக்கிட்டு போகும் பொழுது பப்புன் மாதிரி ஒரு வேடிக்கை மனிதர் மாதிரி இருப்பாங்க இல்லையா, அதனால் அதை தடவிக்கிட்டு அவர் போகிறாரு. ராமர் கேட்குறாரு, இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. சீதா பிராட்டிக்கு புரிஞ்சிட்டு ஹனுமன் செய்த செயல். அப்போ சீதா பிராட்டி ராமர்கிட்ட சொல்கிறாங்க, என்கிட்ட கேட்டார், அப்போ ஹனுமனுக்கு நான் இந்த பதிலை சொன்னேன். ஹனுமன் நான் ஒரே ஒரு இடத்துல தான் உங்களை நினச்சி என்னுடைய நெற்றியில் வகுடில் நான் வைத்தேன். உடம்பு பொழுதாக அவர் எப்படி யார் என்ன தன்னை பற்றி கேலி கிண்டல் செய்தாலும் பரவாயில்லை என்று உடம்பு முழுவதும் அதை பூசிக்கொண்டு நிற்கிறார். அப்போ உங்கள் மேலே எவ்வளோ அன்பு மரியாதை இருக்குது பாருங்க அப்படின்னு சீதா பிராட்டி ராமர்கிட்ட சொல்கிறாங்க. அதையும் மீறி ஹனுமன் சொல்கிறாரு, உங்களுக்கு ஒரு பரிசு வைத்திருக்கிறேன், பார்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு தன்னுடைய நெஞ்சை பிளந்து காட்டுறாரு. அதுக்குள்ளே சீதா பிராட்டியும் ராமரும் அமர்ந்திருக்கிறார்கள். அப்போது நினைவெல்லாம் மனமெல்லாம் ராமரையே நினைத்து கொண்டு இருந்த அந்த ஹனுமனை ஓடி ராமர் கட்டி பிடிச்சி அந்த செந்தூரத்தை தன்மேலையும் அப்படியே கட்டி பிடிக்கிறப்ப ஒட்டும் இல்லைங்களா, எல்லாரும் கேலி கிண்டல் பண்ணாங்க. அத்தனை பேர்களையும் ஆனந்த கண்ணீர். ஹனுமனுடைய மதிப்பு மரியாதை இந்த உலகம் எங்கும் அன்று போற்றப்பட்டது, இன்று வரை போற்றப்படுகிறது. அதுதான் சிறப்பு அந்த ஆஞ்சநேயருடைய. அவ்வளோ ஒரு மனோபலம். ராமர் பேர் அவர் வைத்திருந்த மனம் ஒன்றிய அந்த தெய்வ பலம் அதுதான் அது. அதை தான் அவரை வணங்கும் பொழுது மனோஜபம் மாறுத துல்லிய வேகம் அப்படின்னு மனத்தை அந்த வேகத்தோடு அப்படியே கட்டுப்படுத்துவாராம் ஆஞ்சநேயர். அதுதான் அதோடைய சிறப்பு. அதை அந்த ஆஞ்சநேயர் பண்ணினார். நம்ம வால்மீகி தான் ராமாயணத்தை ஏற்றுனாருன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இல்லைங்க, ராமருக்கு பட்டாபிஷேகம் முடித்து எல்லாத்தையும் முடித்த உடனே இமயமலையில் போய் ஹனுமன் என்ன பண்ணினார், அங்கே போய் அவர் இமயமலையில் போய் ஒரு குகையில் தன்னுடைய விரல் நெகத்தினாலேயே ராமாயணத்தை பாறையில் ஏற்றி வச்சுட்டு போயிட்டார். அதுதான் அந்த பாறையில் தன்னுடைய விரலாலேயே ராமாயணத்தை அவர் ஏற்றிட்டு போயிட்டார். வால்மீகி எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம தான் சொல்லிகிட்டு இருக்கிறோம் வால்மீகி தான் ராமாயணத்தை இயற்றினார்னு. அப்படி இல்லை. இதில் ஆஞ்சநேயர் தான் முதல்ல தன்னுடைய அந்த பலத்தை கொண்டு பாறையில் ராமாயணத்தை இயற்றிய முதல் ராமாயணம் அரங்கேற்றம் பண்ணியவரே ஆஞ்சநேயர் தான். அதுதான் அவருக்கு அவ்வளோ ஒரு பெரிய சிறப்புங்க. எளிமையாக வணங்கக்கூடிய, அன்பால் அரவணைக்கக்கூடிய, அன்பால் அவரை கட்டுண்டு வைக்கக்கூடியவர் ஒரே தெய்வம் ஆஞ்சநேயர். அதனால் இந்த வருடம் 25/12/2019 ஆஞ்சநேயர் ஜெயந்தி புதன்கிழமை வருகிறது. கேட்டை நட்சத்திரத்தில் மறுநாள் 26/12/2019 வியாழக்கிழமை
குருவோட இதில் மூல நட்சத்திரம் வருகிறது. 2 நாள்களும் அனுமன் ஜெயந்தி எல்லா கோயில்களிலும் சிறப்பாக கொண்டாடுகிறார்கள். கன்று சென்று வழிபட்டு அந்த செந்தூரத்தை வாங்கி நாமும் நெற்றியில் இட்டுக்கொண்டு ராமர், ஆஞ்சநேயர்கள், சீதா பிராட்டி இவர்களுடைய அருளை பெறுவோமாக. நீங்கள் எல்லோரும் இன்புற்று இருக்க வேண்டும் என்பதே எங்களது நோக்கம். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.